ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? ஹாப்பி சண்டே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான்வெஜ் எதுவும் செய்யலை. சும்மா சிம்பிளாக பொங்கல் பண்ணிவிட்டு சாம்பார் பண்ண போகிறேன். ஏன் நான்வெஜ் எடுக்கலைன்னா, தம்பி பரீட்சை முடிகிற வரைக்கும் நான்வெஜ் எதுவும் சாப்பிட மாட்டேன்னு கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். அதனால் நாங்கள் எதுவும் செய்யலை, வெஜ்ஜு தான் இன்றைக்கி. வாங்க என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். சாம்பாருக்கு பருப்பு போட்டிருக்கேன். ரசத்துக்கு புளியும் தக்காளியும் ஊற வச்சுருக்கேன். தக்காளி தான் பாருங்கள் நிறைய போடுவேன், நான் புளி கொஞ்சமாக தான் போடுவேன். பொங்கலுக்கு குதிரைவாலி அரிசியும் பாசிப்பருப்பும் ஊற வச்சுருக்கேன். இதில் இன்னொரு சீக்ரெட்டும் உங்களுக்கு சொல்ல போகிறேன், வெயிட் பண்ணுங்கள். பொங்கல் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் பச்சை மிளகா எல்லாம் போட்டு அரைச்சி அதிலே ஊற்றி செய்ய போகிறோம். இருங்க, இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், அரிசி அளந்துட்டோமா, இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலா இதில் ஊற்றிடலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தம்பிக்கு மில்க் ஷேக் போட்டாச்சு. பொங்கல் தாளிக்கலாம் வாங்க. பார்த்தீங்களா, குதிரைவாலி அரிசி பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளித்து இதில் கொட்டிடலாம். இதில் உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ரவை போட்டு அதில் கலந்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இருங்க, அந்த சூட்லேயே ரவை வெந்துடும். ஹோட்டலில் செய்கிற ரகசியம் இதுதான். கொஞ்சமாக ரவை போட்டுட்டிங்கன்னா அப்படியே கேக் மாதிரி வரும் பொங்கல். நெய் இல்லை, எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். பாருங்கள், கருவேப்பிலை, மிளகு, சீரகம், முந்திரி பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளிச்சலை கொட்டிட்டு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டீங்க, சூப்பராக இருக்கும். நெய் இல்லாதனால கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா தளன்னு நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் நெய் தீர்ந்துச்சு, அதனால் சொல்கிறேன். நெய் தான் நீங்கள் தாராளமாக ஊற்றிக்கோங்க. பாருங்கள், தாளித்து கொட்டிட்டோம், சூப்பராக இருக்கும். நான் சொன்ன டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் பொங்கல் செய்யும்போது, ஓகேவா? இது ஒரு ஹோட்டல்காரர் எனக்கு சொன்ன ரகசியம், அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட குதிரைவாலி அரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அப்படியே எடுத்து தட்டில் போட்டுக்கலாம். ஓகே, புதினா, குதிரைவாலி அரிசி பொங்கல், சாம்பார், தேங்காய் சட்னி, சூப்பரான டிஃபன், ஹெல்த்தியான டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். நான் சொன்ன டிப்ஸோடு இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள், ஓகேவா? என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். தம்பிக்கு கொண்டு போய் கொடுக்கலாம், எப்படி இருக்குது சொல்கிறான்னு பார்க்கலாம். சாய்மா, எப்படி இருக்குது பொங்கல்? நல்லா இருக்கு மம்மி. வித்தியாசமாக இருக்கா? நல்லா இருக்கா? ஆமாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.